பிள்ளை மாதுவுடன் இந்து மதத்தை இணைத்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அவரை கைது செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். விடியா ஆட்சி அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பங்கேற்ற அதிமுகவினர் ஏராளமானோர் பெண்களை இழிவாக பேசிய பொன்முடிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவரது உருவப்படத்தை கிழித்து துடைப்பத்தால் அடித்து முழக்கமிட்டனர். பொன்முடியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கழக மகளிரணி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்திற்கு பொன்முடி வந்தால் அடித்து விரட்டுவோம் என எச்சரித்தார். இது உண்மையிலே ஸ்டாலினுக்கு இந்து மதத்தின் மீது தமிழ் பெண்களின் மீது அக்கறை இருக்குமையானால் அடுத்த நிமிடமே பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கம் செய்து அவரை ஒரு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இதுல ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் புண்படுத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழக அரசின் மீது மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் கூட தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பதவி நீடிப்பதற்கு எந்த விதமான அருகதை யோக்கியதை இல்லாத ஒரு அரசு. திருவாரூர் அருகே திமுகவினரின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எம்ஜிஆர் படிப்பகம் இடிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கீழ மணலியில் 2 ஆண்டுகளுக்கு முன் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்க டெண்டர் விடப்பட்ட நிலையில் அதை முன்பு இருந்த இடத்திலேயே அமைக்காமல் அதிமுகவின் கொடிக்கம்பம் மற்றும் எம்ஜிஆர் படிப்பகம் இருக்கும் இடத்தில் அமைப்பதாக கூறி திமுகவினர் அராஜக போக்குடன் அவற்றை தகர்த்தனர். இதை அறிந்த பொதுமக்கள் பேருந்து வசதியே இல்லாத ஊருக்கு ஊழல் செய்வதற்காக பேருந்து நிறுத்தம் கட்டுவது போதாது என எம்ஜிஆர் படிப்பகத்தை ஏன் இடிக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர். மன்னாரோட வட்டார வளர்ச்சியாளர் நமச்சிவாயம் தலைமையில் இந்த இடத்த சாலை புறம்புக்குள்ள இருக்கதா சொல்லி அந்த இடத்த ஆக்கிரமித்து மேய்க்க பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கமலாபுரம் விட்டு மாங்குடியில் அரசு பேருந்தும் கிடையாது, தனியார் பேருந்தும் கிடையாது. இந்த ஊராட்சியில் 100 நாள் வேலை இல்லை, சாலை சரியாக இல்லை, சுடுகாட்டு சாலை சரியில்லை, தொகுப்பு வீடு கட்டினதுனா பாதியிலே நிற்கிது, குடிக்கிறதுக்கு தண்ணி வரல. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பஸ் ஸ்டாண்டை இந்த இடத்துல கட்டி அதிமுக அழிக்குங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையில இது மிக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலூர் காட்பாடி சாலை பாலாற்று பாலம் அருகே மாநகராட்சி மூலம் பொது விளம்பரம் செய்ய வைக்கப்பட்ட LED திரை அடியோடு சாய்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விளம்பரத்துக்காக வைத்த ராட்சத LED திரை முறையாக அமைக்காமல் போனதால் காற்றில் அடியோடு சாய்ந்தது. அத்துடன் அருகில் இருந்த விளம்பர பேனர் கம்பங்களும் முறிந்து விழுந்தன. விளம்பரத்தை நம்பி ஆட்சி செய்யும் ஸ்டாலின் அரசும் அதன் அதிகாரிகளும் மக்கள் மீது அக்கறையின்றி இருப்பதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது.